என்னுடைய 6வது புத்தகத்தை நான் எழுதி முடிச்சிட்டேங்க. இந்த புத்தகம் எழுதும்போது எப்படி இருந்துச்சு? ஏன் இந்த புத்தகத்தை எழுதினேன்? எத்தனை மணிக்கு எழுந்திருச்சு இந்த புத்தகத்தை எழுதினேன்? புத்தகத்துடைய பக்கங்கள் எவ்வளோ வந்திருக்கு? புக்கோட ரேப்பர் எப்படி வந்திருக்கு? எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம பேச போகிறோம். புக்கோட ரேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப அழகாக நான் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்களேன். பிரபஞ்சத்தின் புதல்வன் புத்தகத்துடைய பெயர். ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு புத்தகம் அப்படிங்கிறனால ஃபேண்டசியும் சேர்த்து தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நான் பண்ணேன். ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கு. இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. நல்லா இருந்துச்சுன்னா நீங்களுமே ஒரு லைக் போட்டுருங்க, இல்லை கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். இது எந்த மாதிரி ஒரு புத்தகம், நான் ஏன் இந்த புத்தகத்தை எழுதணும் அப்படின்னா, புத்தகத்துடைய பெயரை பிரபஞ்சத்தின் புதல்வன். நான் பிரபஞ்சத்துக்காக ஒரு புத்தகம் எழுதணும்னு முடிவு பண்ணேங்க. அது ரொம்ப ஆழமாக தேடி போனேன். நான் பிரபஞ்சத்தை சொல்லி கொடுத்துட்டேன். ஆசான் புத்தகத்திலே பிரபஞ்சத்தை எப்படி பயன்படுத்தணும் எல்லாத்தையும் பற்றியுமே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ பிரபஞ்சம் ஏன் வேலை செய்யுது, எங்கேருந்து வேலை செய்யுது, இதெல்லாம் தேடி போகும்போது எனக்கு ஒரு ஸ்டோரி கிடச்சிச்சு. அது நம்ம பூமியில் இல்லை, பூமியை தாண்டி வேற ஒரு கிரகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் பிரபஞ்சத்தின் புதல்வன் அப்படிங்கிறது. ஆனால் பூமிக்கும் அந்த கிரகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் ஸ்டோரியில் பார்க்கும்போது உங்களுக்கே புரியுங்க. இந்த புக்கை நான் முதல்ல ஏன் எழுதினேன் அப்படின்னா, எல்லாருக்குள்ளேயும் அந்த பிரபஞ்சம் போகணும், எல்லாரும் மனசுக்குள்ளேயும் அந்த பிரபஞ்சம் இருக்குது, பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அதை எல்லாருமே உணரணும், அதில் கரைஞ்சு போகணும் அப்படி சொல்லி தான் இந்த புத்தகத்தை நான் எழுதினேன். ஸோ நம்ம பிரபஞ்சத்தை பற்றி எழுதுகிறோம் அப்படிங்கிறனால எல்லா நாளுமே காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு புத்தகத்தை எழுத ஆரம்பித்தேன். நான் மற்ற புத்தகம்லாம் எழுதும்போது 5 மணிக்கு எழுந்திருப்பேன், ஒரு 5:30 மணிக்கு எழுத ஆரம்பிச்சிருவேன். ஆனால் இந்த புத்தகம் எழுதும்போது நான் ஒரு 6:45 தான் ஸ்டார்ட் பண்ணேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் குளிச்சுட்டு நல்லா மெடிடேஷன் பண்ணிவிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பித்தேன். ஒரு 4 ஹவர்ஸ் டைம் போகிறதே தெரியாதுங்க. மெடிடேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்ற புக்கெலாம் எழுதும்போது கூட 1 ஹவர் எழுதுவேன், ஃபோன் யூஸ் பண்ணுவேன், அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே எழுதிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இந்த புத்தகம் எழுதும்போது நான் ஃபோனை எடுக்கவே இல்லை. ஃபோனை காலையில் வைக்கிறேன்னா 6:45க்கு ஒரு 9:30 மணி 10 மணிக்கு தான் திரும்ப ஃபோனை எடுத்தே பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் டெய்லியுமே ட்ராவல் பண்ணுவேன். சரிங்களா, எழுதி முடித்ததும் ஒரு 1 ஹவரை ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவேன். அப்படி போகும்போது நிறையா நாட்கள் அழுதுகிட்டே போனேன், சில நாட்கள் பிரமிப்பாக போனேன், சில நாட்கள் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போனேன். அந்த 20 பக்கம் எழுதி முடிச்சுட்டு போகும்போது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்ம இந்த புத்தகத்தை எழுதும்போது இந்த ஸ்டோரி இப்படி தான் போக போகுதுன்னு சொல்லி முடிவு பண்ணலாங்க. ஆனால் அந்த கேரக்டர் இறந்து போக போதா, அந்த கேரக்டர் எப்படி இருக்க போகுது, இந்த வில்லன் கேரக்டர் ஏன் வில்லனாக மாறுச்சு, இப்படிலாம் தெரியாது நமக்கு. எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது இல்லையா. ஸோ எழுத தான் அது நமக்கு தெரிய வரும். அப்படிங்கிறனால ஏன் இந்த கேரக்டர் இப்படி நடந்துக்கிட்டுச்சு, இந்த ஃபேண்டசி உலகம் இப்படி உருவாச்சு இப்படிங்கிற பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு தாட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டோரியை நான் லைட்டாக சொல்கிறேங்க. என்ன ஸ்டோரி அப்படின்னா, பிரபஞ்சத்தின் புதல்வன் 5000 வருடங்களுக்கு ஒரு முறை ஏதாச்சும் ஒரு கிரகத்தில் பிறப்பாங்க. அந்த பிரபஞ்சத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகத்தில் பிறப்பாங்க. அப்படி மருவோன் கிரகத்தில் பிரபஞ்சத்தின் புதல்வன் பிறக்கிறான். அப்படி பிறக்கும்போதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அங்கே ஏற்படுது. அங்கே ஒரு அரசன் இருக்கிறான். ஏன் அரசன் இருக்கிறான் அப்படின்னா, அங்கே உள்ள அந்த கிரகத்துடைய மக்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுக்கும், எல்லா இந்த பூமி மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் மரங்களையும் மலைகளையும் இன்னும் உயிர் வாழ தேவையான எல்லா விஷயங்களையுமே விதைக்கிறதுக்கான வேலையை அந்த மருவோன் கிரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிரபஞ்சத்தோட தாய்மடி தான் மருவோன் கிரகம் அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல ஒரு அரசன் ரொம்ப வருஷமாக ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கு அது நடக்காமல், அவனுக்கு அது கிடைக்காம இன்னொருத்தங்களுக்கு அது கிடச்சிருது. அங்கேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்க்குறீங்கன்னா, அந்த உலகம், அந்த வேர்ல்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்துருந்துச்சு. காற்று படகு, நம்ம கடலில் ஓடையில் தானே இது வரைக்கும் புத்தகங்கள் படிச்சிருப்போம், படங்கள்லாம் பார்த்துருப்போம். இது வரைக்கும் எந்த ஒரு மூவிலையுமே பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னா, விண்ணோடம், வானத்தில் ஒரு ஓடம், அந்த ஓடத்தில் ஒரு காற்று படகு போகிற மாதிரியும், துளிப்பாதர்கள், மலை துளியில் இருந்து முளைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் டக்குன்னு வெளியே வருவாங்க. அதிலேருந்து அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு வேறு இடத்துக்கு துளிப்பாதம் வழியாகவே போவாங்க. அப்படி துளிப்பாதர்கள், கருங்காடு, தென்பண்ணை நாடு. அந்த தென்பண்ணை நாடு அவ்வளவு அழகாக இருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகான வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அந்த உலகம் அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். பனியில் நீங்கள் வாழ்வீங்க, அதே மாதிரி பசுமையில் வாழ்வீங்க,
பாலைவனத்தில் வாழ்வீங்க. இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு விஷயந்தான் அந்த ஒரு உலகம். ஸோ அந்த பிரபஞ்சத்தில் வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க, நிறைய சக்தி வாய்ந்த மனிதர்களுமே அங்கே இருப்பாங்க. அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த ஃபுல் ஸ்டோரி வந்து அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கும். என்னோடய புக்கு வந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் லவ் நிச்சயமாக எல்லா புத்தகத்துலேயுமே இருக்குது. இந்த புத்தகத்துலேயும் ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு லவ் வந்து இருக்குது. ஒரு 200 பக்கம் வரைக்குமே எப்படா சேருவீங்க அப்படிங்கிற மாதிரியே எனக்கு இருந்துச்சுங்க. எப்படா இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பார்ட் 1 முடியும் போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலை வந்து எனக்கு கொடுத்துச்சு. அதே மாதிரி முத்து பேச்சு அப்படிங்கிற ஒரு பாட்டி வந்து பூமியில் வந்து இருப்பாங்க. பூமிக்கும் நம்ம கிரகத்துக்கு வந்து ஒரு கனெக்ட் வந்து இருக்குங்க. அது வந்து ஒரு நினைவாக வந்து வரும். அது வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு நினைவாக வந்து வந்துட்டு போகக்கூடிய காட்சியாக வந்து இருக்கும். அப்போ வந்து முத்து பேச்சு அப்படிங்கிற ஒரு பாட்டி வந்து இருப்பாங்க. அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ண போகிறாங்க, வேகத்தில் ஆர்வத்தில் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா முடியை வந்து முடிஞ்சு கட்டிட்டு இறங்குவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, பேசாமல் இந்த பாட்டியை வச்சும் ஹீரோவை வச்சும் பூமியிலேயே இந்த கதையை வந்து எழுதிட்டா என்ன, இதை வச்சு மட்டுமே தனியாக ஒரு கதை வந்து எழுதிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது இல்லை இது ரெண்டும் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். அப்போ தான் பிரபஞ்சத்தின் புதல்வன் பேர் வச்சதுக்கே ஒரு காரணம் வந்து இருக்கும். இந்த மாதிரி எனக்கு வந்துச்சு. ஆனால் அந்த பாட்டியை வச்சும் ஹீரோவை வச்சும் தனியாக ஒரு கதை வந்து எழுத முடியுங்க என்னால். அந்த அளவுக்கு அது ஒரு சூப்பரான கதாபாத்திரமாக அது வந்து அமைஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய புக்கோடைய ஸ்டோரி வந்து வந்திருக்கு. கேரக்டர் எல்லாமே வந்து வந்திருக்கு. இன்னும் நிறைய கேரக்டர் வந்து இருக்குது. நீங்கள் படிக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இது வந்து என்னோடய 6th புக் இல்லையா. அடுத்து சில புத்தகங்கள் வந்து நான் எழுதணும் பிளான் பண்ணியிருக்கேங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணி அடுத்த மாதம் முடிக்க முடியும், நாளைக்கு முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. டைம் எடுக்கும். இதுக்கே ஒரு 3 மாதம் எடுத்துருச்சு. எழுதி முடிக்கிறதுக்கே ஒரு 3 மாதம் எடுத்துருச்சு. நான் வந்து ஒரு 1000 பக்கம் வந்து எழுதணும், ஒரே புக்காக வந்து எழுதி முடிச்சிடலாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஒரு ரைட்டர் வந்து சொன்னாங்க, இல்லை நீ இப்படி எழுதுகிற அப்படின்னா உன்னுடைய புக்கோட அளவு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வாங்கி படிக்க மாட்டாங்க. உன்னுடைய மொத்த புக்கு வாங்கி படித்தவங்க நிச்சயமாக வந்து வாங்கி படிப்பாங்க. அதே மாதிரி 1000 பக்கம் அப்படின்னா புத்தகத்துடைய விலை வந்து நிச்சயமாக அதிகமாக இருக்கும். நீ 1000 ரூபாயிலிருந்து 1500 அந்த மாதிரி வந்து வைக்க வேண்டியது இருக்கும். எடுத்த உடனே அவ்வளோ காசு கொடுத்து புத்தகம் வந்து வாங்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணுறன்னா, நீ எழுதிடு, 1000 பக்கம் வந்து எழுது, ஆனால் ஒவ்வொரு பாகமாக வந்து வெளியிடு. இல்லை மொத்தமாக ஒரே பாகமாக வெளியிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அது தனித்தனி புத்தகமாக வந்து இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஓகே, அதை எடுத்துக்கிட்டு நானும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அந்த பாகம் 1 வந்து எழுதி முடிச்சிட்டேங்க. இனி பாகம் 2 இருக்குது. 2 பாகமாக மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா வரட்டும், ஆனால் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாதி ஸ்டோரி வந்து முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு 4 hours வந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. எழுதும்போது நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம புக்கு வந்து எழுதுகிறோம் அப்படின்னா புக்கை பற்றி மட்டுமே யோசித்து எழுதிக்கிட்டு இருக்க மாட்டோம். பழைய நினைவுகள், நமக்கு நடந்த சில கஷ்டமான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள்லாம் யோசிச்சுக்கிட்டே எழுதும்போது அதுக்கேற்ற மாதிரி இந்த புத்தகம் வந்து வரும். நீங்கள் புக்கு வந்து எழுத ஐடியா வந்து இருக்குதுன்னா ஒன்று மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம புக்கு வந்து எழுதுகிறோம் அப்படின்னா எடுத்த உடனே பணத்துக்காக வந்து எழுதவே கூடாதுங்க. அதாவது எனக்கு இதில் இருந்து பணம் கிடச்சா மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. பணமே கிடைக்கலனா கூட நீங்கள் எழுதணும். நம்ம ரைட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது. எனக்கு என்னுடைய புத்தகத்தை வந்து ஒருத்தங்க கூட வாங்கலை அப்படின்னா கூட நான் புத்தகம் வந்து எழுதிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னால் வாழ முடியுது அந்த கேரக்டரில். என்னால் அந்த உலகத்தில் போய் பார்க்க முடியுது. காற்று, படகு, பின்னோடம், அது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. நான் இப்போது இங்கே இருக்கிறேன் இல்லையா பூமியில், என்னால் இதெல்லாம் போய் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பார்க்க முடியாது. இதுவே நான் ஒரு கதை எழுதும்போது என்னால் அதை பார்க்க முடியுது, அழ முடியுது. எனக்கெல்லாம் கண்ணீர் வந்து பெருசாக ரியல் லைஃப்பில் வந்து வரல, ரொம்ப வருஷமாக வந்து வரவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு புத்தகம் எழுதும் போதும் கண்ணீர் வந்து வருது, ரொம்ப அழுகிறேன். அதுக்காகவே நான் புத்தகம் வந்து எழுதுவேன். சரி, நான் ஒரு கதாபாத்திரத்தை வந்து உருவாக்குறேன் இல்லையா. ஆக்சுவலாக ஒரு கடவுளுடைய வேலை என்னங்க, மனிதர்களை வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படி மனிதர்களை வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளும் அதை தான் பண்ணுறோம். ஒரு புத்தகத்தை உருவாக்குறோம். அந்த புத்தகத்தில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அங்கேயும் அதை பார்க்கும்போது அழுக வருது, சிரிப்பு வருது, சந்தோஷம் வருது, எல்லாமே இருக்குது இல்லையா. ஓகேங்க. ஸோ இந்த பிரபஞ்சத்தின் புதல்வன் நான் எழுதி முடிச்சிருக்கேன். இன்னும் அடுத்த புத்தகம் வந்து சுயமுன்னேற்ற புத்தகம் எழுதணும். ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு லவ் புக்கு வந்து எழுதணும். அதே மாதிரி
இன்னொரு புத்தகம் சகதி அப்படிங்கிற புத்தகத்தை வந்து எழுதணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அரசியலுக்கான புத்தகம். 4 பசங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏ முதலமைச்சரும், இது வந்து கற்பனை கதை தான். ஆக்சுவலாக அது உண்மைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால அது கற்பனை கதையாக வந்து மாறிடுச்சுங்க. ஸோ அப்படி ஒரு புக்கை வந்து எழுதி முடிக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு புத்தகமாக எழுத ஆரம்பிப்போம். அதே மாதிரி நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு வந்து ரைட்டிங்கை வந்து ஃபுல் டைமாக எடுத்துக்கிட்டு பண்ணாதீங்க. ஏன்னா அதில் ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோ அமௌண்ட்லாம் வந்து வராது. நீங்கள் எடுத்த உடனேயே ஃபுல் டைம் ரைட்டராக வந்து ஆகிறீங்கன்னா அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடும். ஸோ நான் ரைட்டராக இருக்கிறேன், நான் நல்லா வந்து எழுதுறேன் தான். ஆனால் நான் ஃபுல் டைம் ரைட்டரானு கேட்டிங்கன்னா இல்லை. நான் பங்குச்சந்தையில் இருக்கிறேன், யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடுறேன், அதோடு சேர்த்து புக்கு வந்து எழுதுகிறேன், நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு வேலை வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு இன்கம் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் தொடர்ச்சியாக வந்து எழுதிக்கிட்டே வந்து இருக்க முடியும். இன்கமே இல்லைனா, ஒரு பணமே வந்து வரலைன்னா எழுதவே தோணாது. கஷ்டத்தில் பட்டினியில் பசியில் இருக்கும்போது புத்தகத்தை எப்படி எழுத முடியும், எப்படி படிக்க முடியும்? அதனால் வந்து நிச்சயமாக பணம் வர்றதுக்கு ஒரு வழியை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் புக்கு வந்து நல்லா போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதிலிருந்து பணம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகேங்க. இது வந்து ரைட்டருக்காக நான் வந்து சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க. நம்ம இன்னும் நிறையா புத்தகங்களை பற்றி தொடர்ச்சியாக வந்து பேசலாம். இந்த வீடியோவில் வந்து நான் இதெல்லாம் பிளான் பண்ணிலாம் வந்து பேசலாங்க. அதாவது என் மனசில் என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்லலாம்னு நினச்சி தான், பிளானே பண்ணாமல் தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.